வணக்கம் அவர்களே. இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் புளியம்பொக்கனை சந்தில் நின்று கொண்டிருக்கிறோம். எமது நாட்டின் பிரதமர் ஹரிணி அவர்கள் இன்றைக்கி வர்றதுக்காக இருக்கிறாங்க. புளியம்பொக்கனை கோயிலுக்கு போகிறவங்க இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன இடத்துன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் புளியம்பொக்கனை சந்திக்கிட்ட நிற்கிறோம். எங்களோட நாட்டின் பிரதமர் ஹரிணி அவர்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் பின்னால் நிறைய பாதுகாப்பு படை என்று நிறைய பேர் வாகனத்தை வந்து கொண்டு பார்த்துருக்கா இருக்கும். சொல்லுவாங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் புளியம்பொக்கனை நாகேந்திரபுரங்கிற இடம் தான். ஸோ இந்த இடத்துல ஒரு கூட்டமும் நடக்கிறது. அதுக்கான ஏற்பாடுகள் செய்து வச்சுருக்காங்க. பொதுமக்கள் இப்போ நாங்கள் புளியம்பொக்கனை கோவில் அடிக்கு வந்துட்டோம். கோவிலடியில் பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுறதுக்காக அதிரடிப்படை போலீஸார் மற்றும் புலனாய்வு பிரிவினர் எல்லாமே நிற்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் புளியம்பொக்கனை கோயிலுக்கு முன்னுக்கு நிற்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்டின் பிரதமர் ஹரிணி அவர்கள் புளியம்பொக்கனை கோயிலுக்கு வர இருக்கிறார். புளியம்பொக்கனை பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த காலத்தில் ஏற்பட்ட பேரனர்த்தம் பயங்கர பாதிப்புக்குள்ளாக இருக்குது. இந்த இடத்த கோயிலுக்கு வந்த பிறகு இங்கே புளியம்பொக்கனையில் இருக்க நாகேந்திரபுரங்கிற ஒரு இடத்துல ஒரு சிறிய கூட்டம் ஒன்றும் ஒழுங்குபடுத்தியிருக்கிறாங்க. ஓகே, இது தொடர்பான ஒரு காணொலியை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். சாமரை என்ன திவைனு பலத்த பாதுகாப்புடன் வந்துட்டு போகிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதிக இந்த இடத்துல யாரும் கிட்ட நெருங்க விடலை. யாரையும் அந்த இடத்துல விடாமல் அவர்கள் ஆல்ரெடி அந்த இடத்துல ஒழுங்குபடுத்தினவர்களை மட்டும்தான் அந்த கோயிலுக்குள்ளே அனுமதிக்கிறார்கள். மற்றவங்க எல்லாருமே பக்கத்தில் நின்று கொண்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலயத்தில் வழிபாடு முடிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் போகிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். புளியம்பொக்கனை கோவிலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹரிணி இங்கே வந்துட்டு போகிறாங்க. என்ன விஷயம் கழிச்சிட்டு போகிறாங்க, என்னத்துக்கு வந்திருக்காங்கிறத தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கு தரலாம். வந்த எல்லா வாகனங்களும் திரும்பி போய் கொண்டிருக்குது. இப்போ நேரடியாக அங்கே போக போகிறான்னு சொன்னால் புளியம்பொக்கனை வரக்கு 2 பாதை இருக்குது. ஒன்று தருமபுரத்து வழியாக வரலாம், மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் புளியம்பொக்கனை சந்தியிலிருந்து நேரடியாக வரக்கூடிய புளியம்பொக்கனை சந்தியிலிருந்து நேரடியாக வரக்கூடிய பாதைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லாவே சிதைவடைஞ்ச நிலையில் எல்லாம் நினைக்கிற ஒரு 5-6 இடத்துல பெரிய சிதைவுகள் ஏற்பட்டதால் தருமபுரம் வழியாக தான் இவர்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டு போகிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதிக அளவிலான பாதுகாப்பு பிரிவினர், புலனாய்வு மற்றும் அதிரடிப்படையினர், போலீஸார் இந்த இடத்துல குவிக்கப்பட்டதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் முதல் தடவை ஒரு பிரதமருக்கு அதிக அளவிலான பாதுகாப்புடன் இந்த இடத்துல வந்துட்டு போகிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த காணொலியை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கும் போதே ஒரு செய்தி ஒன்றுங்களுக்கு கிடைச்சது. என்னென்னு கேட்டால் நாகேந்திரபுரத்தில் நடக்க இருந்த கூட்டம் வந்து ரத்து செய்யப்பட்டது என்று சொல்லப்படுது. அதற்கு சில பொதுவான காரணங்கள் இருக்குது. சரியான காரணங்கள் அறிஞ்ச பிறகு நாங்கள் இதை வெளியிடுவோம். மற்றும்படி அந்த கூட்டம் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே, இப்போ புளியம்பொக்கனை நாகேந்திரபுரம் கிராமத்தில் நடைபெறவிருந்த பிரதமர் தலைமையிலான கூட்டம் திடீரென ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டதனை தொடர்ந்து சில வேளை கண்டாவளை பால வேலை நடந்து கொண்டிருக்குது. அதனை பார்வையிடுவதற்காக இந்த இடத்துக்கு போயிருப்பாரான்னு தெரியல. ஸோ அதுக்கு ஒருக்கா போய் பார்க்கலாம். மற்றது பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு ஒரு முக்கியமான அறிவித்தல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு 21ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025 கண்டாவளை பால வேலை முடிஞ்சதாக சமூக வலைத்தளங்களில் சிலர் பதிவிட்டிருந்தாலும் கூட உண்மையிலே அங்கே இன்னும் வேலை முடியலை. இன்னும் 2 நாட்கள் எடுக்கும் என்று சொல்லப்படுது. பெரும்பாலும் 23ஆம் தேதி இந்த பாலம் வந்து திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுது. ஹரிணி பார்க்க போயிட்டு வந்த எங்களுக்கு இப்படி ஒரு சோதனை. ஹரிணியை பார்க்க முடியாமல் ஆக்கிவிட்டார்கள். இந்த கொடியங்கள் நிற்கிறாங்க.
பாரம் கூடிய வாகனங்களை விட்டு பாலத்தை அடிக்கடி செக் பண்ணி கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி ஒரு பெரிய இந்த பெரிய வாகனத்தை உள்ளே செலுத்திட்டாங்க. பட் போன வாகனம் இடையில் நிற்கிது. ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டு நினைக்கிறேன். பார்ப்போம். பாலத்தின் முக்கியமான வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்த ஒவ்வொரு அந்த கம்பிகள் எல்லாம் தயார்படுத்தி கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா முக்கியமான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிற இந்த இடத்துல இலங்கை இராணுவத்தினுடைய இந்த வாகனம் இதில் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலத்தை டைப் பண்ணி கொண்டு வரது பார்க்கக்கூடியதாக இருக்கும். உண்மையிலே இந்த பால வேலை முடிஞ்சிட்டதா அப்படின்னு சொன்னால் பிரதான விஷயங்கள்லாம் முடிஞ்சாலும் கூட பாலத்தில் முக்கியமான சில இணைப்புகள்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த பால வேலை முடிகிறதுக்கு இன்னும் 2 நாட்கள் எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. பெரும்பாலும் 23ஆம் தேதி திறப்பு விழா நடக்கும் சொல்லப்படுது. நிச்சயமாக இதுதான் உண்மையான தகவல்.